ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேஜ் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது வந்து பெங்களூரில் இருக்கிற கேஆர் மார்க்கெட் அப்படி சொல்லுவாங்க, இல்லைனா சிக்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சிக்பெட்டில் தான் வந்து நம்ம அந்த இன்ஸ்கர்ட் ஃபேப்ரிக்கெல்லாம் எடுப்போம். இங்கே வந்து நல்லாயிருக்கும், காட்டனு குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். அப்படியே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50% வந்து இங்கே வந்து ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம மெயினாக வாங்குறதுக்கும் இங்கேயும் இல்லைனா அட்லீஸ்ட் வந்து ஒரு 30% டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே வந்து தான் வந்து ஃபேப்ரிக்கும் எடுப்போம். அந்த இன்ஸ்கர்ட் வந்து இங்கே தான் வந்து ஃபேப்ரிக் எடுப்போம். ஸோ வந்து 2 டேஸ் வந்து எனக்கு ஷாப்பிங் இருந்தது. ஒரு நாள் வந்து ட்ரெஸ் மெட்டீரியல் எடுக்கணுமா இருந்தது, ஒரு நாள் வந்து இன்ஸ்கர்ட்ஸு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுலாம் வந்து இன்ஸ்கர்ட்ஸு. ஸோ இங்கே இந்த ஷாப்பில் தான் வந்து ரெகுலராக எடுக்கிறது. இங்கே வந்து இவங்களது வந்து 2 ஷாப்ஸ் இருக்குது. இது வந்து மெயினாகவும் டெக்ஸ்டைல் மாதிரியே வச்சுருப்பாங்க, இன்னொன்று வந்து குடோன் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம குடோன்லேயும் எடுத்துப்போம். குடோன்லேயும் நம்ம வந்து ஆர்டர் பண்ணிட்டு இத்தனை கலர் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ நமக்கு அப்படியே வந்து அவங்க கொரியரும் போட்டுவிடுவாங்க. இல்லைனா வந்து நம்ம டேரெக்டாக போய் மேட்சிங் பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு கூட நாங்கள் எங்களுக்கு சிக்பெட்டில் வந்து சம்டைம்ஸ் நிறைய வேலை இருக்கும். இது இல்லாமல் வேறு ஏதாவது வாங்குறதுக்கும் நாங்கள் போவோம். அதனால் வந்து அப்படியே போய் கலர் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்படியே நமக்கு கொரியர் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இன்ஸ்கர்ட்ஸ் வந்து நம்மளது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, கிளாத் வந்து ரொம்ப வருஷத்துக்கு இருக்குது அப்படின்றதால ஸோ நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ பாருங்கள், இதுதான் வந்து இவங்களோட குடோன். இங்கே வந்து ஃபுல் வந்து இந்த மாதிரி காட்டன் ஃபேப்ரிக். இதுவும் ஒரு சின்ன இடம் தான். இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஷாப்பும் இருக்குது. ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும். எல்லா கலர்ஸும் வந்து இங்கே இருக்கும். இது வந்து எல்லாம் பாப்லின் கலர்ஸு. பாப்லின் இதே வந்து நீங்கள் மெயின் ஏரியாலலாம் வந்து ரொம்ப கலர்ஸ் வந்து கம்மியாக வச்சுருப்பாங்க. நம்ம நியர்பைலாம் வந்து கலர் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருப்பாங்க. இங்கே வந்து கலர்ஸ் வந்து எத்தனை ஷேடு வேணும்னா நம்மளால் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த ஷாப்பில் எல்லாமே இன்னொரு பக்கத்து ஷாப்லேருந்து அவங்க வந்து ரெடி பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் கலருக்கு வந்து இங்கே பஞ்சமே இருக்காது. அதனால் கண்டிப்பாக அங்கே போய் நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்துடுவேன். ஸோ பாருங்கள், நீங்கள் பார்க்குற கலர் எல்லாமே வந்து ரேர் கலர்ஸ்லாம் கூட இங்கே வந்து நல்லா கிடைக்கும். லைட் கலர்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும் இடம் அங்கே ஆக்சுவலி. ஸோ அதனால் நிறைய என்னால் காமிக்க முடியல. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து இது நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் போனோம். நெக்ஸ்ட் டே வந்து டாப் ஃபேப்ரிக் செலக்ட் பண்ண மாதிரி. ஸோ நான் ஒரு 2-3 கஸ்டமருக்கு வந்து டாப் ஃபேப்ரிக் வந்து கேட்டிருந்தாங்க, காட்டன் டாப் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இத்தனை கலர்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி அவங்களுக்கும் அனுப்பிச்சிடுவோம். இல்லைனா வந்து நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இல்லைனா வந்து இந்த பிக்சர்ஸை காமிச்சிட்டு அவங்களே செலக்ட் பண்ண வைப்போம். பாருங்கள், இதெல்லாம் வந்து இதில் ஒரு ஃபேப்ரிக்கில் தான் வந்து நான் இப்போ ஒரு டாப் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த வார்லி ஆர்ட் இதில் வந்து நான் ஒன்று ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டே வரும்போதே வரும். அது வந்து மீட்டர் வந்து 140 ருபீஸ் தான். பண்ணா வந்து கொஞ்சம் பெருசு தான். 60 பண்ணா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் பண்ணா பெருசாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேப்ரிக் வந்து காஸ்ட்லியஸ் தான். ஸோ இங்கே வந்து இந்த சீக்வன்ஸ் இருந்துச்சுனாக்கா 280 மீட்டரு, சீக்வன்ஸ் இல்லைனாக்கா வந்து 250 அந்த மாதிரி. பாருங்கள், இது வந்து இந்த க்ரீன் வந்து சீக்வன்ஸ் ஷைனிங் இருக்குல்ல. ஸோ அம்மா வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க எது வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் நாங்கள் வந்து அனுப்பிச்சிருக்கோம். லைவாகவும் வந்து வைப்போம். இல்லைனாக்கா வந்து அவங்களுக்கு இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் நம்ம இப்போ நான் டாப் தைச்சிருக்கேன். அந்த டாப் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பேட்டர்ன் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், அந்த பேட்டர்ன் வந்து எப்படி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணியிருக்கேன். புரியலனா நீங்கள் கண்டிப்பாக வந்து நான் லைவ் வரேன், லைவ்லேயும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இந்த மீட்டர் இது வந்து 140. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 130 ருபீஸ் தான். இது இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாக இருந்துச்சு. நைட்டிக்கெலாம் நல்லாயிருக்கும். இதுவும் வந்து 130 தான். இது வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட் காமிச்சலாம் அதே ஃபேப்ரிக் தான், 280 அந்த மாதிரி. ஸோ கிட்ட வந்து உங்களுக்கு பிரிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறதுக்கு நான் காமிச்சேன். ஸோ இது மாதிரி நான் ஒரு 2-3 ஷாப்ஸ், நிறைய ஷாப்ஸ் நான் வச்சுருப்பேன். அந்த ஷாப்ஸில் தான் நான் போய் எங்கெங்கே பர்ஃபெக்டாக எது கிடைக்குமோ அங்கே போய்டுவோம். ஒரே இடத்துலையே வந்து வெயிட் பண்ணி எடுக்க மாட்டேன். பாருங்கள், எவ்வளோ அழகழகான பிரிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய பிரிண்ட்ஸ் காமிக்கும்போது கஸ்டமர் வந்து ஏதாவது வந்து கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ பார்த்து இப்போ சிக்பெட் மார்க்கெட் வந்து ஒரு நம்ம சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பாரிஸில் இருக்கிற குடோன் ஸ்ட்ரீட் மாதிரி, டி நகர் மாதிரி இருக்காது, குடோன் ஸ்ட்ரீட் மாதிரி. இது வந்து ப்ளவுஸ் ஃபேப்ரிக், அதையும் சேர்த்து எடுத்தோம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு பேட்டர்ன் போடுறதுக்கு. அந்த ஃபேப்ரிக் தான் நான் வச்சுருக்கேன். இதில் இந்த கலரில் வந்து எனக்கு வந்து 1.25 மீட்டர் தான் இருந்துச்சு. 1.25க்குனா கொஞ்சம் ஜாஸ்தி, 2 மீட்டருக்குனா கொஞ்சம் கம்மி இருந்துச்சு. ஓகே, எனக்கு அந்த கலர் தான் பிடிச்சிருந்தது. இதுலேயே லைட் ஷேடு கூட இருந்தது. நீங்கள் பின்னாடி பாருங்கள், இன்னொரு கலர் வந்து இருந்துச்சு. இது வந்து நல்ல க்ரீம் ஆஃப் ஒயிட் நல்லா தெரிஞ்சது. அது வந்து கொஞ்சம் டல் ஆஃப் ஒயிட்டாக இருந்தது. எனக்கு அதனால் அது பிடிக்கல. அதில் நிறைய ஃபேப்ரிக் இருந்தது, பட் எனக்கு அது பிடிக்கல. ஸோ இப்போ வந்து நம்ம A1 ஷீட் நார்மலாக
எடுத்துகிட்டு ஃபுல் இது வந்து லாங் வீடியோ தான். நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து கண்டிப்பாக போட முடியும். ஸோ இது வந்து செகண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். செகண்ட் பேட்டர்ன்னா சைட் டாட் பேட்டர்ன் தான் வந்து செகண்ட் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் நம்ம பார்த்துட்டாவே போதும். அப்புறம் பெரிய பேட்டர்ன்ஸ்லாம் இதை பேசிக் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அடுத்தடுத்த பேட்டர்ன்லாம் வந்து நான் இந்த மாதிரி டீட்டெயிலாக காமிக்கிறதுக்கு வந்து லாங்காக போவோம். அதனால் பேசிக்கை வந்து காமிச்சிட்டு நான் அடுத்தது வந்து அதோட மெயின் டிசைனை வந்து காமிச்சு நம்ம வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதனால் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பேசிக் போட்டோம். இது அடுத்தது வந்து செகண்ட் பேசிக். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டை விட இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டாவே போதும். அப்புறம் அந்த ஷோல்டர் கேப்புக்கு சார்ட் வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 2 ஃபோல்டிங் போட்டுட்டு ஓப்பன் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு சேம் ஆஸ் இட் இஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே 6 லைன்ஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 10 சென்டிமீட்டருக்கு லைன் மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் லென்த் அந்த லைன்லேருந்து ஃப்ரண்ட் லென்த்து மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் லைன் லென்த்து வந்து ஃப்ரண்ட் லென்த்லேருந்து இந்த 2 லைனுக்கும் நடுவில் சென்டர் ஒரு மார்க்கிங்கு. இப்போ அந்த மார்க்கிங் ஆனோன்னா அந்த லைன்லேருந்து அந்த 2 சென்டருக்கும் ஒரு மார்க்கிங். அப்போ வந்து இங்கேயே வந்து உங்களுக்கு 4 லைன்ஸ் வந்து கிடச்சிரும். அந்த 4th லைன்லேருந்து நம்ம நேச்சுரல் வேஸ்ட் டு ஹிப் லென்த்து அதை மார்க் பண்ணுவோம். அது வந்து 24th ஸ்டாண்டர்டாக எல்லாருக்கும் வரும்னு சொன்னேன். 24ல் ஒரு மார்க் பண்ணிவிட்டு திருப்பி 24க்கு சென்டரில் வந்து ஒரு 12 மார்க் வந்து 12ல் ஒரு மார்க்கிங் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் வந்து வந்துடும். டோட்டல் வந்து இப்போ 6 லைன்ஸ் வந்துடும். இப்போ வந்து நம்ம எங்கெங்கே மார்க் பண்ணுமோ எல்லா இடத்துலையும் ஒரு லைன் வந்து போட வேண்டியது தான். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு லைன் போட்டேன். திருப்பி நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் இது வந்து நான் வந்து ஃப்ரண்ட்டு அப்படின்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்மளோட ரைட் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணுவோம், லெஃப்ட் சைட்லேருந்து பேக் மார்க் பண்ணுவோம். இது வந்து நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இது 6 லைன் வந்து என்னென்ன லைன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒரு லைனை விட்டுட்டா செகண்ட் லைன் ஃப்ரண்ட்டாக கிராஸு, 3rd லைன் வந்து பர்ஸ்ட் ரவுண்டோட லைனு, 4th லைன் வந்து ட்ரூ வேஸ்ட்டு, 5th வந்து உங்களுக்கு லோ வேஸ்ட்டு வரும், 6th வந்து ஹிப்பு வந்துடும். அவ்வளோதான். மொத்தமே வந்து 6 லைன்ஸு. இந்த 6 லைன்ஸ்லேயே வந்து நம்மளோட மெஷர்மெண்ட்டை வந்து மார்க் பண்ண வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி வந்து நான் கீழேயும் ட்ரேசிங் எடுத்துக்கிறேன், பேக்குக்கு ட்ரேசிங் எடுத்துக்கிறேன். அதே லைனில் கீழே அந்த ப்ரௌன் கார்பனை வச்சு நீங்கள் லைன் போட்டிங்கன்னா கீழே வந்து அந்த ப்ரௌன் கார்பனில் லைட்டாக லைன் விழும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் வந்து பாருங்கள் லைட்டாக விடும். நம்ம கிட்ட பார்க்கும்போது தெரியும், உங்களுக்கு வீடியோவில் தெரியலன்னா தெரியல போல். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அது மேலேயே வந்து திருப்பி லைன் போட்டுக்கணும். இந்த ப்ரௌன் கார்பனில் போகிற லைன் மட்டும் வந்து நம்ம மார்க்கிங் பண்ணுறதுக்கு பத்தாது. ஸோ இப்போ பின்னாடி வந்து ஃபுல் ட்ரேசிங் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அங்கங்கே லைட்டாக லைன் தெரியுதா பாருங்கள். அந்த தெரிகிற இடத்துல நான் ஒரு மார்க் வைக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேமாக இருக்கணும், லைன்ஸ் வந்து சேமாக இருக்கணும். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ட்ரெஸ்ஸு வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ ஆன பிறகு இப்போ எனக்கு வந்து க்ளீனாக கிட்ட தெரியுது. நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு நீங்களும் மார்க் பண்ண பிறகு உங்களுக்கு கீழே நல்லா தெரியும் அந்த மார்க்கிங். இப்போ அதே மார்க்கிங்கில் திருப்பி வந்து சேமாக லைன் போடுறேன். திருப்பி நம்ம ஒரு வாட்டி 10 லைன் விட்டுட்டு அப்புறம் ஃப்ரண்ட் லென்த்து, அதுக்கப்புறம் சென்டர் லைனு அதெல்லாம் போடணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ட்ரேசிங் எடுத்துட்டா சேம் டு சேம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிடச்சிரும். இது கிடச்ச பிறகு நம்ம வந்து பொறுமையாக எல்லா மெஷர்மெண்ட்டும் மார்க் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் லைனை விட்டுட்டு செகண்ட் லைன் ஃப்ரண்ட் அக்ராஸு எழுதிட்டுருக்கேன். 3rd லைன் வந்து பர்ஸ்ட் ரவுண்டு லைனு, 4th லைன் வந்து ட்ரூ வேஸ்ட் லைனு, 5th லைன் வந்து லோ வேஸ்ட் லைனு, 6th லைன் வந்து ஹிப்பு. ஸோ ஃபினிஷு. ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம எதுக்கும் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து அது வந்து மேலெல்லாம் நமக்கு ரைஸ் ஆகும் பேட்டர்ன், அதனால் அது எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கோம். ஓகேவா? அதில் வந்து நம்ம எந்த இதுவும் மெஷர்மெண்ட் பண்ண மாட்டோம். நெக்குக்கு மட்டும்தான் அது வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம். இப்போ அந்த நெக் விர்த்து வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் திருப்பி நெக் லென்த்து வந்து இப்போ மார்க் பண்ணிகிட்ருக்கேன். நெக் லென்த்து மார்க் பண்ணி அதோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஷோல்டர் வந்து 12 வருது. ஸோ 12 வரதால் அதில் 1/2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணிவிட்டு நான் அதில் வந்து ஒரு 12 1/2 சென்டிமீட்டர் மைனஸ் ஆச்சுன்னா 11.5.
ஓகேவா. இப்போ வந்து நம்ம 11.5 வந்து அங்கே வந்து மார்க் பண்ணோம். கொஞ்சம் கேமரா வந்து உங்களுக்கு க்ளோஸாக எடுத்துகிட்டு வரேன். அந்த ஃபஸ்ட்டு லைனில் வந்து நெக் விர்த்து மார்க் பண்ணிக்கணும். நெக் விர்த்துலேருந்து நெக் லென்த்து மார்க் பண்ணணும். நெக் லென்த்து சென்டரில் வந்து இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம். ஷோல்டர் 1/2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் அக்ராஸ் வந்து நம்மளது எவ்வளோ அப்படின்றத மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் பர்ஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் ட்ரூ வேஸ்ட்டில் நம்மளோட டாட்டுக்கும் சேர்த்து ஆட் பண்ணி மார்க் பண்ணுறோம். லோ வேஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து ஒன்றுமே வராது. ஹிப்பில் வந்து டைரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ என்னோடய ஃப்ரண்ட் அக்ராஸ் வந்து 18 வரும். ஏன்னா ஃப்ரண்ட் அக்ராஸ்க்கும் பேக் அக்ராஸ்க்கும் 1 இன்ச்சு வந்து 2 சென்டிமீட்டர் வந்து பெருசு சின்னது வரும். ஸோ இது வந்து எனது ஃப்ரண்ட் அக்ராஸ் 18 ஆச்சு. பர்ஸ்ட் ரவுண்டு வந்து எனது வந்து 26.2. அப்புறமா வந்து ட்ரூ வேஸ்ட்டு வந்து 25.7. ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன மார்க் பண்ணுறேன்னாக்கா, விர்த்து நம்மளோட பர்ஸ்ட் விர்த்து, என்னோடய பர்ஸ்ட் வந்து 20, பர்ஸ்ட் விர்த்து டிவைடட் பை 2 10. இப்போ 10 வச்சு ஃபஸ்ட்டு 2 லைனை விட்டுட்டு 10 3 லைனுக்கும் மார்க் பண்ணி இப்போ பர்ஸ்ட் ஹைட் வந்து மார்க் பண்ணுறேன். என்னோடய பர்ஸ்ட் ஹைட் வந்து 23 சென்டிமீட்டர். ஓகேவா. இப்போ பர்ஸ்ட் ஹைட் மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் 1.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து இந்த இடத்துல நெக் போர்ஷனில் இது ஒரு டாட் பண்ணணும் நம்ம அந்த இடத்துல, அதனால தான். ஓகேவா. இப்போ வந்து இந்த சென்டர் டாட்டுக்கு 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு, இல்லை 1.5 வேணாலும் 1.5 சென்டிமீட்டர் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அந்த லைன் வந்து நமக்கு அப்படியே இதோட ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல 2 சென்டிமீட்டர் இங்கே தான் வந்து நம்ம ஷோல்டர் கேப் மெஷர்மெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்டாக போட்டிருக்கேன். என்னோடய 98 சென்டிமீட்டருக்கு வந்து 4.9 வருது. 98 பர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து 4.9 வருது கால்குலேஷனில். ஸோ இப்போ நான் 4.9 வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ இங்கேயும் ஒரு நம்ம டாட் வந்து ரெடி பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம ஷோல்டர் டாட் பிடிக்க போகிறோம், நெக் டாட் பிடிக்க போகிறோம் இந்த பேட்டர்னுக்கு. அப்புறம் சைட் டாட் வந்து கட் பண்ண போகிறோம். இது பார்க்க உங்களுக்கு புரியும். இப்போ 2 டாட் வந்துருச்சு. அந்த 2 டாட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் மீதி எல்லாமே நம்ம பண்ணணும். இப்போ ஃபோல்டிங் லைன் நான் எழுதிட்டுருக்கேன். அந்த எந்த லைனில் நான் போடுறேனோ அது ஃபோல்டிங் லைனு. அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த லைனை பிடிச்சி தான் நம்ம ஃபோல்டு பண்ணுவோம். இப்போ நம்ம செப்ரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் செப்ரேட்டு, பேக் செப்ரேட் பண்ணிக்கிட்டால் தான் நம்மளால் டாட் வந்து பிடிக்க முடியும். அதனால் டாட் க்ளோஸ் பண்ண முடியும். இந்த டாட்டெல்லாம் நம்ம வந்து பேப்பர்லேயே க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ நம்ம வீடியோ வந்து கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் வந்து ஒன்றுத்தில் ஒரு மிஸ் ஆனால் கூட சில இது புரியலனா கூட இன்னொரு இதில் வந்து கொஞ்சம் டீப்பாக நான் சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ ஒரு லைன் இப்போ எழுதுகிற பாருங்கள், அந்த லைன் தான் ஃபோல்டிங் லைன்னா அதை பிடிச்சி தான் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணணும். உல்ட்டாவாக நம்ம பிடிச்சி ஃபோல்டு பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் வந்து எங்கே ஃபோல்டிங் லைன் எழுதியிருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து டாட் பண்ணிக்கலாம். நம்ம ஜூம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு க்ளீனாக தெரியும். இப்போ பாருங்கள், நான் ஃபோல்டிங் லைன் எழுதுனது தான் பாருங்கள் க்ளோஸ் பண்ணுறேன். அதை அப்படியே மடித்து நம்ம இந்த பக்கம் விடணும். நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி அந்த பக்கம் விட்டிங்கன்னா பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நீட்டாக வரும். பாருங்கள், இப்படி க்ளோஸ் பண்ணி நம்ம செலட்டை போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஸோ நம்மளது லைவும் வருது. நான் லைவ்லேயும் அப்பப்போ இந்த பேட்டர்னை வந்து கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். தெரியல ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட உங்களுக்கு டவுட்டாக இருக்கிறது கூட சம்டைம்ஸ் வந்து நானே வந்து கிளியர் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்க கேட்குற டவுட்டெல்லாம் உங்களுக்கு லைவில் வந்து நான் கிளியர் பண்ணுறேன்.
ஸோ கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் பேட்டர்ன் போடும்போது ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம செலோ டேப் கொடுத்து நம்ம கீழே இருந்து மேலே வரணும் செலோ டேப். அப்போ தான் வந்து நமக்கு எந்த சுருக்கம் பேட்டர்ன்லேயும் நமக்கு சுருக்கம் வரக்கூடாது. அப்போ தான் வந்து நம்ம கிளாத்தில் வச்சு ரெடி பண்ணும்போது பர்ஃபெக்டாக வரும். ஸோ நம்ம பேட்டர்ன் மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஆக்சுவலி நீங்கள் நல்லா டவுட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் வந்து காம்ப்ளிகேஷன் எல்லாம் போயிடும் இருக்கிறதெல்லாம். ஸோ நான் காமிக்கும் போதே ஓரளவுக்கு நல்லா புரிகிற மாதிரி தான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு டாட் வந்து நம்மளோட ஷோல்டர் டாட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த 4.9 சென்டிமீட்டர் வந்து உள்ளே வந்து உள்ளே போய் இறங்கியிருக்கு, லூஸாக இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம அப்படியே வந்து கிளாத்தில் வச்சு பண்ணும்போது அந்த கிளாத்தில் அந்த லூஸ் வரும், பேட்டர்னில் வந்து தெரியாது. திருப்பி இதோட ஃபோல்டிங்கில் நீ எதுன்னு பார்த்துட்டு அந்த ஃபோல்டிங் லைன்லேயே நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணணும் ஆப்போசிட்டில் இருக்கிற லைனோட. அப்போ வந்து இந்த டாட்டும் க்ளோஸ் ஆகிடும். இது பேசிக் கற்றுக்கிற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பேட்டர்ன் போடுறது ஈஸி, ஸ்டிச்சிங்கில் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கும். மற்றபடி வந்து பாடியில் நம்ம ரெடி பண்ணி போடும்போது அந்த அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து கிடைக்கும். ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஒரு ஷார்ட்லேயே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணுன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்னை வந்து கற்றுக்கிட்டா தான் முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடும்போது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் பேட்டர்னு. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவுக்கு போடணுன்னு ஸ்லோவாக போடுறேன். நம்ம எல்லாம் ஃபாஸ்ட்டாக போட்டு பண்ணிடலாம். சீக்கிரமாகவே வந்து ஸ்டார்டிங்கில் 1 hour ஆகுறதுனாக்கா போக போக வந்து நமக்கு இப்போ 20 minutes 15 minutesலலாம் கூட ஒரு பேட்டர்ன் போடுறதுக்கு அந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம ரிப்பீட்டாக ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் போட்டு வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நம்ம 4.9 சென்டிமீட்டர் பிடிச்சதால் நமக்கு ஃப்ரண்ட் அக்ராஸ் வந்து குறைஞ்சிடுச்சு. நம்மளோட ஃப்ரண்ட் அக்ராஸ் வந்து 18 இல்லை, இப்போ வந்து பாருங்கள் குட்டியோண்டா ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ ஷோல்டரும் கம்மியாச்சு, அதனால் ஷோல்டரை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். 12 அதே 12 மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் அக்ராஸ் கம்மியானதால் ஃப்ரண்ட் அக்ராஸையும் திருப்பி கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள் பெருசாக வரும். இப்போ 18 சென்டிமீட்டர் இங்கே வருது. அதுக்கு முன்னாடி இன்னும் பின்னாடி இருந்துச்சுல்ல. இப்போ அப்புறம் வந்து நம்மளோட பஸ்ட்டு ரவுண்ட் லைனும் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும், அவ்வளோதான். ட்ரூ வேஸ்ட்டெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகாது. இவ்வளோ வரைக்கும் வந்து சேஞ்ச் ஆகும். திருப்பி அது கரெக்டான மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணி இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இப்போ நம்ம ஆமோல் லைன் போட போகிறோம். ஆமோல் லைன் எப்படி போட போகிறோன்னாக்கா நம்மளோட ஃப்ரண்ட் அக்ராஸ் இருக்குல்ல, இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆமோல் லைன் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் அக்ராஸ் இப்போ 18னாக்கா உள்ளே தள்ளி 1 சென்டிமீட்டர் வச்சுட்டு அப்புறம் அதில் லைன் போட்டு நம்ம அந்த கர்வ் கொடுக்க வேண்டியதுதான். அப்போ நமக்கு ரொம்ப கரெக்டாக வரும். ஸோ ஆயிடுச்சு, அவ்வளோதான், ஆமோல் போட்டாச்சு. இப்போ சைட் டாட் வந்து ரெடி பண்ண போகிறோம். நம்ம பாருங்கள், அந்த 2 லைனுக்கு நடுவில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த டாட் இருக்குல்ல, அந்த டாட் வரைக்கும் அந்த லைனை வந்து இப்படி லைன் போடணும். ஸோ இதை தான் வந்து நம்ம சைட் டாட் டாப்பு அப்படின்றோம். மெயினாக இந்த இடத்துல தான் இந்த டாப்புக்கு வந்து ஒர்க்கே இருக்குது. ஸோ சென்டராக நீங்கள் லைன் போட்ட பிறகு இப்போ பாருங்கள் பேட்டர்ன் வந்து எப்படி ஒரு மாதிரி எடுத்துகிட்டு நிற்கிதுல. இதை வந்து நம்ம எப்படி கிளாத்தில் வச்சு நம்மளால் அப்படியே பண்ண முடியாது, பின் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம ஃப்ளாட் பண்ணணும். ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்லிட்டை ஓப்பன் பண்ணி விட்டு அதை ஃப்ளாட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ இது பண்ண போகிறது வந்து சைட் டாட் டாப்புன்றத சைடில் நம்ம ஸ்லிட்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ண உடனே இது வந்து ஃப்ளாட் ஆகிடும்.
ஃப்ளாட் ஆனவுடனே ஒரு பெரிய கேப் தெரியுது பாருங்கள். அந்த கேப்பு தான் அவ்வளோ வரைக்கும் நமக்கு கிளாத் இருந்துச்சுனாக்கா நம்மளோட செஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்து உட்காந்துக்கும். ஃபிட்டிங் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம மெயினாக வந்து சைட் டாட் அப்படின்றோம். இதை நார்மல் மெத்தடில் வந்து இந்த மாதிரி சைட் டாட் வந்து போட மாட்டாங்க. சும்மா போடுறது வேறு, இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து கன்வெர்ட் பண்ணி போடுறது வேறு. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம பேப்பரை வச்சு பேட்ச் போட்டுட்டு நம்ம கிளாத்தில் வரும்போது எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ இது வச்சுட்டு நம்ம வந்து செலோடேப் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணுறதுலேயுமே வந்து ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் மேக்கிங்கில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அந்த நுணுக்கம் வந்து கரெக்டாக பண்ணால் தான் வந்து அந்த பர்ஃபெக்டான பேட்டர்ன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி செலோடேப் போட்டுட்டு அப்புறம் நம்ம இதை எப்படி ஃபோல்டு பண்ணி கட் பண்ணுறதையும் வந்து நீங்கள் வந்து கவனித்து பார்க்கணும். ஸோ நான் இதில் பண்ணுற ஒரு ஒர்க்குமே வந்து நான் பண்ணுற மெத்தடையே ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்து கரெக்டாக வரும். நம்ம வந்து கம்ஃபர்டபிலிட்டிக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. பாருங்கள், இப்போ நம்ம சைடு வந்து டவுன் சைட்லேருந்து அந்த பேட்டர்னை ஃபோல்டு பண்ணி அப்புறமா தான் கட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் ஒரு கிளாத்து ஏரோ மார்க் மாதிரி ஒரு கிளாத் வரும். அது வந்து கரெக்டாக நம்ம டாட் பிடிக்கும் போது கரெக்டாக ஈக்குவல் ஆகிட்டு உட்காரும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கம்மியாயிடும் கிளாத் அந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து இப்படி கட் பண்ணணும். இந்த பொசிஷனில் தான் இந்த பேட்டர்னை வந்து நம்ம போடணும். அப்போ தான் அது வந்து அந்த பர்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணிவிட்டு இதையும் வந்து எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து அதுக்கு முன்னாடி ஆமோல் வந்து செக் பண்ணிக்கிறோம். ஆமோல் எப்படி செக் பண்ணுறதுனா, இப்போ என்னோடய ஆமோல் வந்து கரெக்டாக எடுக்கும்போது 44 வந்துச்சு. இதில் வந்து +2 சென்டிமீட்டர் ஆட் பண்ணிப்போம் கொஞ்சம் லூஸுக்கு. ஈஸ் வைக்கிறோம்ல எல்லாத்துக்கும், செஸ்ட்டுக்கு ட்ரூ வேஸ்ட்லாம் ஈஸ் வைக்கிற மாதிரி இதுக்கும் ஒரு 2 சென்டிமீட்டர் ஈஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும். அப்போ 44 + 2 வந்து 46 அந்த மாதிரி வரும். ஸோ அதை வந்து டிவைடட் பை 2 வந்துச்சுன்னா 23. ஸோ அது வந்து இப்போ ஒன் சைடு 23 வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் சேர்த்து நமக்கு அந்த 46 வந்துச்சுனாவே போதுமாக இருக்கும். இப்போ நம்ம செக் பண்ணிக்கிறோம், கரெக்டாகவே வருது. ஆல்மோஸ்ட் 23 வந்தாலும் நோ ப்ராப்ளம். ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி நமக்கு 46 வந்துருச்சுன்னா நம்ம ஆமோல் வந்து கரெக்டாக உட்காந்துரும். பேட்டர்ன் மேக்கிங்கில் அதுதான் வந்து இப்படி தான் வந்து நம்ம கேல்குலேஷன் பண்ணுறோம் ஆமோலை. ஸோ இப்போ முடிஞ்சிடுச்சு. ஆமோலும் செக் பண்ண பிறகு மார்க் பண்ணிவிட்டு, ஒரு வேளை ரொம்ப வேரியேஷன்ஸ் தான் நம்ம கரெக்ஷன் பண்ணணும்ல, அதனால் அதை பார்த்த பிறகு தான் நம்ம கட் பண்ண முடியும். அதை பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டிங்கை வந்து மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணணும். அப்படியே டைரெக்டாக கட் பண்ணால் வேறு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக வரும். அந்த டிஃப்ரென்ஸ் வரக்கூடாது. இது கட் பண்ண பிறகு ஒரு ஷேப்பு கிடைக்கும். அந்த ஷேப் மாதிரி வந்தால் தான் நம்ம பண்ண ஒர்க் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். மீதியெல்லாம் நம்ம அப்படியே வச்சு கட் பண்ணிட வேண்டியதான். அப்படியே கட் பண்ணி ஹிப்போடு அப்படியே விட்டுற வேண்டியதான். ஸோ பாருங்கள், இந்த பேப்பரோட ஹிப்பு எனக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் முன்னாடியே முடிஞ்சிருக்கு. ஸோ பாருங்கள், இந்த ஷேப் வரணும், ஏரோ மார்க் ஷேப் வரணும். அப்போ நம்ம துணியில் டாட் பிடிக்கும்போது கரெக்டாக அதில் உட்காந்துக்கும். அந்த ஏரோ மார்க் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா வந்து கிளாத்தில் பிடிக்கும்போது வந்து அப் அண்ட் டவுனாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், என்னோடய பேட்டர்ன் வந்து 28.2 என்னோடய ஹிப் மெஷர்மெண்ட்டு. இது இவ்வளோ தான் பேலன்ஸே இருக்குது. இவ்வளோன்றதுக்கு தான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். இதுவே வந்து உங்களுக்கு இதை விட ஜாஸ்தி வருதுன்னு சொன்னாக்கா அந்த பேட்டர்னை விட்டே வந்து சில பேருக்கு பெருசாகவும் ஜாஸ்தியாகவும் போகும். அப்போ வந்து நம்ம பேட்ச் போட்டுக்கணும். பேட்ச் போட்டுட்டு நம்ம பேட்டர்னை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே மாதிரியே நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் பேட்ச் போடுற மாதிரி பேக்கில் இப்போ நம்ம என்னென்ன ஃப்ரண்ட்டில் பண்ணுறோமோ அதை வந்து பேக்கில் பண்ணணும்.
ஸோ அதனால் வந்து இந்த பேப்பர் சைஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் பேட்டர்ன் போட முடியுமானா கிடையாது. எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி நம்ம பேட்ச் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே பின்னாடி வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ன்ட்டு அந்த இடத்துல மட்டும் பேப்பர் இருந்தால் போதும், நம்ம பேட்ச் இருந்தால் போதும். ஸோ லைட்டாக கொஞ்சம் செலட்டை போட்டுட்டோன்னாக்கா நம்ம கிளாத்தில் பின் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்காது. அவ்வளோதான். ஸோ மீதியெல்லாம் வந்து இப்போ பாருங்கள், பேட்டர்ன் வந்து ஃப்ளாட் ஆகிடுச்சு. இந்த ஃப்ளாட்டை வந்து நம்ம இப்போ கிளாத்தில் வச்சு நம்ம பின் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம வந்து நெக்கு வந்து இதுக்கப்புறம் ஸ்டெப் வந்து நெக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு அந்த 10 சென்டிமீட்டர் லைன் போடுறோம்ல, அதுலேருந்து கீழே வச்சு பார்த்தாக்கா நம்ம நெக்கு. ஸோ இப்போ நம்ம போட் நெக் போட்டுக்க போகிறோம். நான் ஒரு 4 சென்டிமீட்டர் வந்து டவுன் வச்சுருக்கேன். இன்னும் க்ளோஸாக வேணால் 3 சென்டிமீட்டர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம 4 சென்டிமீட்டர் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவும் வந்து ஒரு 4 சென்டிமீட்டரு. இதுவும் வேணால் இன்னும் கொஞ்சம் 3 தான் வேணும், சின்னதாக வேணால் கூட வச்சுக்கலாம். எல்லாமே வந்து நம்ம பேட்டர்னில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்து ஒரு 8 சென்டிமீட்டருக்கு வந்து நான் வந்து ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கிறோம். அந்த பாக்ஸில் தான் வந்து நம்ம ஷேப்ஸ் வந்து ட்ரா பண்ணுறோம். போட் நெக்குக்கு வந்து நம்ம இந்த ஷேப் போடணுன்னு கூட அவசியம் கிடையாது, அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து தெரியணுன்றதுக்கோசரம் நெக்கு, அதாவது அந்த நெக்கு இடம் தெரியணுன்றதுக்கோசரம் இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு எப்பயும் போட் நெக் வந்து மேலே தூக்கி தானே வரும். நம்ம அப்படியே கிராஜுவலாக மார்க் பண்ணி கூட நம்ம வந்து அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், போட் நெக்குக்கு இப்படி ரவுண்டு பண்ணிட்டேன். நம்ம பேட்டர்னில் எப்பயும் ஸ்டிச்சிங் அலவன்சஸ் கொடுக்க மாட்டோம், ஈஸ் அலவன்ஸ் தான் கொடுப்போம். ஈஸ்னால் நம்மளோட பாடிக்கு எக்ஸ்ட்ரா லூஸ் கொடுப்போம். தைக்கிறதுக்கு வந்து நம்ம செப்பரேட்டாக ஸ்டிச்சிங் அலவன்சஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ இப்போ வந்து நெக்கும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துட்டா நம்மளோட நெக்கோட ஷேப்பும் கிடச்சிடுச்சு. ஸோ பார்த்துட்டிங்களா, ஃப்ரண்ட்டு பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த பேட்டர்னில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் லைவ் வந்துட்டுருக்கேன் மார்னிங்கில். லைவில் வந்து கேளுங்க எந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு. இப்போ இதை வந்து ஒரு 3 சென்டிமீட்டரோட நம்ம ட்ரேசிங் பண்ணும்போது வீலிங் போடுவோம், ட்ரேசிங் வீல் போடுவோம். அதனால் வந்து ஃபுல்லாக வந்து போடக்கூடாது. அதனால் 3 சென்டிமீட்டரோட முன்னாடி நிறுத்திடணும் நம்ம வீல் போடுறதுக்கு. ஏன்னா ஃபுல்லாக போட்டோனாக்கா நம்ம வந்து டாட் அது வரைக்கும் நம்ம அட்டாச் பிடிக்க மாட்டோம். ஒரு 3 சென்டிமீட்டர் முன்னாடியே வந்து நிறுத்திட்டு டாட் பிடிப்போம். இந்த கேப் வந்து 3.5 எனக்கு இருக்குது. இன்னும் கம்மியாக வேணால் கூட நீங்கள் 2.5 வரைக்கும் பண்ணிக்கலாம், இன்னும் சின்ன கேப் வேணாக்கா. ஸோ எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது. அந்த கேப் இருக்கிறதால நமக்கு லூஸ் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு செஸ்ட்டு கால்குலேஷன் ட்ரூ வேஸ்ட்லலாம் எப்படி வந்து வைக்கிறது எல்லாம் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் பேட்டர்ன்லேயும் நான் சொல்லியிருக்கிறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாருங்கள், நம்ம பேக் பேட்டர்ன் வந்து மார்க் பண்ண போகிறோம். பேக் பேட்டர்ன் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மார்க் பண்ணோம். இப்போ வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மார்க் பண்ண போகிறீங்க. ஓகேவா? லெஃப்ட் சைடு. ஸோ என்னோடய ரிங் இருக்கிற சைடு வந்து லெஃப்ட் சைட்லேருந்து அதே நெக் விர்த்து நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு என்ன வச்சிங்க, என்னோடய ஃப்ரண்ட்டுக்கு என்னோடய நெக் விர்த்து வந்து 6.8 நெக் விர்த்து. இதோட கேல்குலேஷன்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு லாஸ்ட் வீடியோலேயே சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்புறம் இதோட நெக் லென்த்து வந்து 7 சென்டிமீட்டரு. அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு 2 சென்டிமீட்டருக்கு கீழே எடுத்து ஒரு லைன் போட்டுக்கணும். இது வந்து நம்ம கழுத்து பின் கழுத்தோட போன் இருக்கும் பாருங்கள், அந்த முட்டு மாதிரி போன், அந்த போன்லேருந்து மெஷர்மெண்ட் இது. அங்கேருந்து நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். திருப்பி வந்து இதுக்கும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு லைனை விட்டுடணும். ஃபஸ்ட்டு ஒரு லைனை விட்டுட்டு பேக் அக்ராஸு, பஸ்ட் ரவுண்டு, ட்ரூ வெயிஸ்ட்டு, லோ வெயிஸ்ட்டு, ஹிப்பு. ஸோ அதே தான் சேம் ஆஸ் இட் இஸ் வரும். இதில் சேஞ்சஸ் என்ன இருக்கும், பேக் அக்ராஸ்ன்னு இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம இது பேக் மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வந்து ஆமோல்கிட்டலாம் டிஃப்ரெண்ட் ஆகும், அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். திருப்பி நம்ம இதில் வந்து நம்ம திருப்பி பேக் அக்ராஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறோம்.
மார்க் பண்ணிட்டு நமக்கு இது சென்டர் டாட்டெல்லாம் நம்ம எதுவும் அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் பிடிக்கிற மாதிரிலாம் பிடிக்க மாட்டோம். ஃப்ரண்ட்டில் நம்ம பிடிக்கிறது செஸ்ட் இருக்கிறதுக்கோசரம் பிடிக்கணும். இது நார்மலான நம்ம டாட் இப்போ சென்டராக போடுவோம்ல அந்த டாட்டு தான். க்ளோசிங் டாட் எதுவும் போட மாட்டோம் பேக்கில். இப்போ பேக் அக்ராஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். பேக் அக்ராஸ் மார்க் பண்ணோன்னே அந்த பேக் அக்ராஸ்லேருந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் வந்து நம்ம போடுவோம். அதுக்கு ஒரு கேல்குலேஷன் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதோட கேல்குலேஷன் என்னன்னாக்கா ஃப்ரண்ட் நெக் ப்ளஸ் பேக் நெக்கு டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு அதை வர ஆன்சரோட 3.5 வந்து ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் 10.1 10.9 வரும். அந்த மாதிரி அந்த மெஷர்மெண்ட்டையும் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து 1 by 1 வந்து நம்மளது இப்போ என்ன லோ வேஸ்ட் ட்ரூ வேஸ்ட் என்ன இருந்துச்சோ அதே மார்க் பண்ணுறோம். அப்புறம் ஹிப்பு என்ன 28.2 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதே மார்க் பண்ணுறோம். நமக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கு என்னென்ன இருந்ததோ பஸ்ட் ரவுண்டு, ட்ரூ வேஸ்ட்டு, ஹிப்பு இது 3 வந்து சேம் தான் மார்க் பண்ணோம். பேக் அக்ராஸ் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம் ஆஸ் யூஷுவல். இப்போ தான் அந்த ஸ்டாண்டிங் லைன் பேக் அக்ராஸ்லேருந்து ஸ்டாண்டிங் லைன் வந்து எனக்கு 10.8 சம்திங் சேஞ்ச் வருது என்னோடய கேல்குலேஷன் பண்ணதால். அந்த கேல்குலேஷனையும் நான் நீட்டாக வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அது போய் கொஞ்சம் பார்த்திங்கன்னா புரியும். அதுக்கப்புறம் ஒரு 2 சென்டிமீட்டரில் ஒரு ஏரோ மார்க் போடணும், அதுவும் இம்பார்ட்டன்ட், அது ஸ்டாண்டர்டு. இதெல்லாம் நம்ம என்னென்ன காமிக்கிறோமோ அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதை வந்து அப்புறம் அப்படியே சேர்த்து விட்டுட்டு ஜாயின் பண்ணி விடணும். இப்போ வந்து நம்மளோட ஷோல்டர் 12 வந்து இப்போ நான் மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் 12 இப்போ கொஞ்சம் தள்ளி விட்டு மார்க் பண்ணல, அங்கேருந்து 12. இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் தெரிலனா. ஸோ இப்போ வந்து கரெக்டாக வந்து இப்படி ஒரு லைன் வரும். லைன் வந்த பிறகு நம்மளோட ஆமோல் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். இதுதாங்க மெயினான பேட்டர்ன்ஸு. பேசிக் பேட்டர்ன் வந்து இதுதான் இம்பார்ட்டன்னு. இதை வந்து கற்றுக்கிட்டாவே மீதி எல்லா பேட்டர்ன்ஸும் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் பேட்டர்ன் வந்து போக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக போகும், பட் வந்து பேசிக் இது போட்டு தான் எதுவாக இருந்தாலும் போடுவோம். ஸோ ஆமோல் வந்து கரெக்டாக ட்ரா பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்மளது பின்னாடி 23 வந்துச்சு, அந்த 23லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து நமக்கு 46 வந்துருச்சுனாக்கா ஓகே கரெக்டுன்னு அர்த்தம். 46 சென்டிமீட்டர் வந்துருச்சுன்னா நமக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இது கரெக்டாக வந்துருச்சு, அவ்வளோதான். ஏன்னா வந்து இது பார்த்து போடணும். பேட்டர்னை வந்து ஏனோ தானோன்னு போட முடியாது. இது வந்து என்னோடய ட்ரெஸ்ஸுக்கே நான் போட்டுட்ருக்கேன், உங்களுக்கு பொறுமையாக காமிக்கிறேன். ஏன்னா வந்து கிளாத்தில் வந்து கண்ணா பின்னான்னு போட்டுட்டாக்கா அப்புறம் நல்லா வராது. ஸோ இப்போ இது எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதில் வந்து ஒரே ஒரு ஒர்க்கு, நம்ம சென்டர் டாட் வந்து இன்னும் நம்ம மார்க் பண்ணணும். இது பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஆமோல்லேருந்து ஆமோல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி அப்போ தான் வந்து நம்மளோட அந்த ஷோல்டர் பட்டி வந்து ஜாயிண்ட் ஆகும். ஆமோலோட ஆமோல் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ இருக்கோ அதே தான் பேக்குக்கும் வரணும்ல. ஸோ அதனால் ஃப்ரண்ட்டை முடிச்சிட்டாவே நமக்கு வந்து பேக்கில் வந்து நிறைய வேலை வந்து கம்மியாயிடும். இப்போ வந்து பாருங்கள், இதை கட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு பேக்கில் வந்து ஒன்லி இந்த சென்டர் டாட் மட்டும்தான் ஒர்க் இருக்கும். மாதிரி வந்து நீட்டாக கரெக்டாக கட் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தட் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபாலிங்கிற பேச்சுக்கே வந்து வேலையே கிடையாது. அப்படியே வந்து க்ரிப்பாக வந்து நம்ம பாடியில் வந்து ஃபிட்டாகி வந்து நிற்கும். பாருங்கள், சேம் வந்து நமக்கு எப்படி வந்து ஃப்ரண்ட்டுக்கு இவ்வளோ தான் டிஃப்ரென்சஸ் இல்லை, அதே டிஃப்ரெண்ட்டு தான் பேக்குக்கும் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து கரெக்டான பேட்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு.
இப்போ வந்து ட்ரூ வேஸ்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதோட சென்டர் இது வந்து 24 இருக்குதுன்னு நினைக்கிறேன், 25 இருக்குது. ஸோ டிவைடட் பை 2 எவ்வளோ இருக்கோ அதில் பாதி பண்ணிவிட்டு பாதிக்கு சென்டராக நம்ம ஃப்ரண்ட்டு பண்ணும்போது தான் பர்ஸ்ட் விர்த்தெல்லாம் பார்க்கணும். பேக்குக்கு வந்து நமக்கு முதுகுக்கு நடுவில் வந்து அந்த டாட் வந்தால் போதும். ஃபஸ்ட்டு 2 லைன்ஸை விட்டுட்டு கீழே இருக்கிற 3 லைன்ஸோட ஒரு லைன் போட்டு கீழே வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக போகணும் பாருங்கள். 3 சென்டிமீட்டர் வரைக்கும் எக்ஸ்ட்ரா போகணும். இதே ஃப்ரண்ட்டாக இருந்தால் 2.5 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ஸோ 2 பக்கமும் ஒரு சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சு இந்த ஒரு சென்டிமீட்டர் வந்து நம்மளோட ட்ரூ வேஸ்ட்லேயே ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் உள்ளே வந்து பண்ணதால தான் இது எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். நீங்கள் நம்மளோட ட்ரூ வேஸ்ட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம 1.5 சென்டிமீட்டர் ஆட் பண்ணி திருப்பியும் ஒரு 2 சென்டிமீட்டர் ஆட் பண்ணுவோம். டாட்டையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு தான் நம்ம இதை போடுவோம். ஏன்னா வந்து அதை டாட்டை ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த போட்டிங்கன்னா டைட் ஆகிடும். ஓகேவா? இந்த கேல்குலேஷன் வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில். பேசிக் பேட்டர்ன்ஸ்லாம் லைனாக பார்த்துட்டே வாங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். அவள் தான் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் நமக்கு முடிச்சாச்சு பேட்டர்னு. இதுக்கப்புறம் நமக்கு வந்து பாருங்கள் போட் நெக் வந்து கரெக்டாக வந்திருக்குது. பின்னாடி வந்து கொஞ்சம் மேலே ஏற்றுன மாதிரி ஃப்ரண்ட் எப்போயுமே போட் நெக் நார்மல் பேட்டர்ன்லேயும் ஃப்ரண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி டீப் வைக்கணும். இப்போ இந்த கிளாத்து தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த கிளாத் ஆக்சுவலி 2 மீட்டர் கூட இல்லை. ஆக்சுவலி இது காலி ஆயிடுச்சு கிளாத்து. நான் வாங்கும்போது கடைசியாக வந்து 2 மீட்டருக்குனா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு 2.25 மீட்டர் இருந்தால் இன்னும் கன்வீனியண்ட்டாக வந்து பண்ணலாமா இருந்தது. பட் ஓகே, இருந்தது வரைக்கும் நம்ம வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டோம். அந்த ரா ஏஜ் ஆக்சுவலி நமக்கு ஆப்போசிட்டாக போகணும். ஆப்போசிட்டாக போச்சுன்னா நமக்கு வந்து லென்த்து வந்து ஷார்ட்டேஜ் ஆனதால் நான் வந்து மேலே வச்ச மாதிரி ஃபோல்டு பண்ணி அப்படியே வந்து லென்த்தை வந்து மேனேஜ் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ அதுவும் வந்து கரெக்டாகவே தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம பேட்டர்ன் மட்டும்தான் ஓப்பன் பேட்டர்ன் போடணும். கிளாத்தில் போடும்போது நம்ம சைடு வந்து எல்லாமே வந்து க்ளோசிங்கில் தான் இருக்கணும். அதை வந்து நீங்கள் ஓப்பன் பேட்டர்ன்லலாம் போட்டக்கூடாது. பேட்டர்ன் போடும்போது மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி போடுறோம். நல்லா கிளாத்தை ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பேப்பர் பேட்டர்ன் ரெடி பண்ணிட்டு போடுறதால கிளாத் வந்து நமக்கு வந்து எவ்வளோ தேவையில்லைன்றது ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும். வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். இதே நார்மலாக நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணாக்கா வந்து சரியாக வராது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பேட்டர்ன் வச்சு போடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ என்னோடய அந்த கிளாத்தில் எவ்வளோ லென்த் இருந்ததோ அவ்வளோ லென்த்து அப்படியே எடுத்துட்டேன் நான். ஸோ அது கரெக்டாகவே இருந்துச்சு. 110 சென்டிமீட்டர் இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். 110 சென்டிமீட்டர் இருந்தால் கரெக்டாக இருக்கும் லென்த்து. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பெல்ட் பில்ஸில் வந்து பின் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ட்ரேசிங் பண்ணிக்கணும், அவ்வளோதான். கட்டிங்கும் வந்து நம்ம எவ்வளோ ஸ்டிச்சிங் அலவன்சஸ் வந்து விடணுன்றது சிலது இருக்குது. ஸோ நம்ம நெக்கு சைடு, ஆமோல் சைடு, ஷோல்டர் பட்டி சைடெலாம் 1.5 சென்டிமீட்டரும், சைடு ஷேப் சைடு வந்து 3 சென்டிமீட்டரும் விடணும். அதுதான் வந்து நார்மலாக எல்லா பேட்டர்னுக்குமே உள்ளது. அப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் மெத்தட் பண்ணும்போது அதை கொஞ்சம் திருப்பியும் ட்ரிம் பண்ணுவோம். அது ஸ்டிச்சிங் மெத்தட் வரும்போது அது உங்களுக்கு கிளியராக வந்து சொல்கிறேன். இதில் ஸ்டிச்சிங் வராது, ஒன்லி வந்து கிளாத் கட்டிங் தான் போட்டிருக்கோம். ஸோ நமக்கு வந்து இப்போ இந்த ப்ரௌன் ட்ரேசிங்கு, ப்ரௌன் கார்பன் தேவை. இதே உங்களது வந்து வேறு கலர் கிளாத்தாக இருந்தால் ஒயிட் கார்பன் எடுத்துக்கலாம். இது வந்து ஒயிட் இருக்கிறதால நான் வந்து ப்ரௌன் எடுத்திருக்கேன். பாருங்கள், எல்லா இடத்துலையும் 1.5 சென்டிமீட்டர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கிறோம். 1.5 சென்டிமீட்டர்னால் அதில் பாதி இருந்தாவே நமக்கு ஸ்டிச்சிங் அலவன்சஸ்க்கு போதும். பட் வந்து நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணுறோம். நம்ம வந்து பேட்டர்ன் மேக்கிங் மெத்தடில் கிளாத்தை வந்து மேலே இருக்கிற மாதிரி தான் மடித்து போடணும். உள் பக்கமாக போடக்கூடாது. ஏன்னா வந்து நமக்கு உள் பக்கமாக நமக்கு ட்ரேசிங் எல்லாம் விழணும், அதை பார்த்து நம்ம தைக்கணுன்றதால கிளாத் வந்து மெயின் கிளாத் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். உல்ட்டா சீதான்னு சொல்லுவாங்கள்ல,
சீதா வந்து மேலே இருக்கணும், உல்ட்டா இருக்கிறது கீழே இருக்கணும். இதே நம்ம அந்த மெத்தடில் வந்து நல்ல பக்கத்தை வந்து உள்ளே தள்ளிட்டு மேலே வந்து நம்ம சாக் பீஸ் மார்க்கிங் பண்ணுறதால நம்ம மேலே வந்து உள் பக்கத்தை போடுவோம், உல்ட்டாவாக போடுவோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்கிறது வந்து கரெக்டான மெத்தடு. இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இங்கே எது ட்ரேசிங் பண்ணுவோம்னாக்கா சென்டர் டாட் பண்ணுவோம், அப்புறம் சைட் டாட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக நெக்கு, ஆமோல், சைடு நம்மளோட பேட்டர்ன் அந்த ஷீட்டு தான் நம்மளோட கரெக்டான மெஷர்மெண்ட், பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டு. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ். அதனால் அந்த ஷீட்டு எங்கே இருக்கோ அந்த ஷீட்டு பக்கத்துலேயே வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் அந்த ட்ரேசிங் பண்ணதுலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாவே உங்களோட வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் எங்கே தைக்கணும்னு யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த மார்க்கிங் வந்து கரெக்டாக வந்து அதில் விழுந்துடும். ஸோ இது மாதிரி ஒர்க்கு பண்ணும்போது தான் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும், கொஞ்சம் வந்து போரிங்காக இருக்கும். பட் வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி போடும்போது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்துட்டு அந்த டைம் வந்து டென்ஷன், ஐயோ இப்படி ஆயிடுச்சே, அப்படி வரலையே அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும்னு அவசியமே இருக்காது. அப்படியே வந்து பர்ஃபெக்டாக நம்மளோட பாடி எங்கெங்கே எந்தெந்த போயிருக்கோ அங்கே வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், அந்த பேட்டர்ன் பக்கத்தில் அந்த ட்ரேசிங் வீல் வச்சு போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் நம்மளோட ஸ்டிச்சிங் கிளாத்து, ஸ்டிச்சிங் அலவன்சஸ்ஸு. இப்போ இந்த சைட் டாட்டும் வந்து நான் சொன்னல, அந்த சைட் டாட்டும் வந்து நம்ம போட்டுக்கணும். சைட் டாட்டம் இப்படி உள்ளே வச்சு நீங்கள் போட்டுவிட்டு 3 சென்டிமீட்டர் முன்னாடியே வந்து டாட்டை வந்து ட்ரேஸ் பண்ணுறதை நிறுத்திடணும். பாருங்கள், இங்கேருந்து அங்கே ஒரு 3 சென்டிமீட்டர் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா வந்து கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படி போனால் வந்து ஜாயிண்ட் ஆகிடும், பார்க்க வந்து நல்லா இருக்காது. ஸோ இப்போ இந்த புள்ளியாக வந்து கீழே வந்து விழுந்திருக்கும். அதுக்கு மேலேயும் வந்து டெய்லர்ஸ்க்கு வந்து க்ளீனாக தெரியலன்னு நம்ம ஃபீல் பண்ணனாக்கா கூட திருப்பி மார்க்கிங் சாக் வச்சு ஒரு மேலே வந்து டார்க்காக கூட ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இல்லை அதே நல்லா தெரியுது போதும்னா அப்படின்னா கூட அப்படியே விட்டுடலாம். இது வந்து சென்டர் டாட் இப்போ போடுறது. இதுக்கு நம்ம எந்த பேட்டர்னும் க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸோட ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். பாருங்கள், இது மேலேயே வந்து ஒரு ட்ரேசிங் திருப்பியும் வந்து லைட்டாக வந்து போடுறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் டார்க் வந்து கம்மியாக இருக்கிறதால ஸோ ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறவங்க வந்து ரொம்ப தேடி பார்க்கணுன்னு அவசியம் இருக்காது. இதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்லிட்டு நம்மளோட லோ வெயிஸ்ட் இருக்குல்ல, அங்கே வந்து சென்டராகவும் நீங்கள் லைன் போட்டுக்கலாம் ஸ்லிட்டுக்கு. அப்படி இல்லை சென்டராக போட்டால் ரொம்ப கீழே இறங்கின மாதிரி இருக்குனாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றியும் போட்டுக்கலாம். ஸோ அங்கேயே வந்து அப்படியே நம்ம அந்த இடத்த வந்து ட்ரேசிங் பண்ணிக்கலாம். அந்த லைனை போட்டுட்டு ட்ரேசிங் பண்ணிட்டிங்கன்னா அப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எங்கே வந்து அந்த டாட் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதே சேம் இடத்துல தான் வந்து பின்னாடியும் வந்து நம்ம போட்டு வச்சுக்கணும். ஸோ அதனால் அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணும்போது வந்து கன்ஃபியூஷன் ஆகாது. இப்போ வந்து நம்ம பேக் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி தான் பேக் வந்து இப்போ கிளாத்தில் நீங்கள் பேட்டர்ன் போடும்போது எப்படி வந்து ரைட் டு லெஃப்ட் டு ரைட் போனீங்களோ அதே மாதிரி பேக் வந்து உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட்டு கிளாத்து ஃபோல்டு பண்ணி போட்டு நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸோ வந்து நார்மல் மெத்தட் மாதிரி ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல போட்டு கட் பண்ணுற மாதிரி இது வராது. ஒன்று இப்படி வரும், ஒன்று அப்படி வரும். ஸோ இப்போ தான் பாருங்கள், கொஞ்சம் வைடில் வந்து நான் கேமரா வச்சுருக்கேன், உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து தெரிகிற மாதிரி. ஸோ வைடில் வைக்கும்போது ஃபுல்லாக தெரியும், ஆனால் கொஞ்சம் தூரமாக தெரியும். ஸோ உங்களுக்கு தூரமாக தெரியுதுன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதில் வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம எப்படி சேம் ஆஸ் இட் இஸ் ஃப்ரண்ட்டு பண்ணமோ அதே மாதிரி வச்சுக்கலாம். பின் பண்ணி ட்ரேசிங் பண்ணிகிட்ருக்கோம். இதில் சென்டரில் மட்டும்தான் டாட் இருக்குது, அதையும் வந்து சேர்த்து ட்ரேஸ் பண்ணிவிடுவோம். கார்பனை வந்து உள்ளே வச்சு சென்டரில் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிவிடுவோம். திருப்பி வந்து அந்த ஸ்லிட்டோட ப்ளேஸும் நம்ம எங்கேன்னு பார்த்து அதே மெஷர்மெண்ட்டுக்கே வந்து இதையும் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்லிட்டு பண்ணிவிட்டு அதுக்கும் ஒரு சின்ன ட்ரேசிங் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும்.
சேம் ஆஸ் இட் இஸ் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எப்படி ஃப்ரண்ட்டுக்கு பண்ணமோ அதே மாதிரி நீட்டாக பண்ணிவிட்டு ஆயிடுச்சு. பாருங்கள், நெக்கு வந்து கட் பண்ணாமல் இருந்துச்சு. அதே அளவுக்கு நெக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதில் வந்து கரெக்டாக பேட்டர்ன் வந்து கரெக்டாக போடணும். அதுக்கப்புறம் கிளாத்லேயும் கரெக்டாக வச்சு அதை பின் பண்ணி கரெக்டாக வந்து கட் பண்ணணும். எல்லாமே வந்து பண்ணும்போது பர்ஃபெக்டாக பண்ணால் ஃபைனல் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடையே வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே ரொம்ப நல்லாவே கிடைக்கும். ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஸ்லீவுக்கு வந்து ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டேன். என்னோடய ஸ்லீவோட லென்த்து வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, ஆனால் ஷீட் வந்து கம்மியாக தான் இருந்தது. நான் வந்து நம்ம 3/4 தான் எப்பயும் வைப்போம், அதான் 3/4 வச்சுருக்கேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இது. பட் வந்து 2 ஃபோல்டிங் நம்ம பக்கம் ஃபோல்டிங் சைடு போட்டுட்டு முதல்ல ஒரு 1 சென்டிமீட்டருக்கு லைனு, அப்புறம் ஒரு 10 சென்டிமீட்டருக்கு லைனு, அப்புறம் ஒரு 4 சென்டிமீட்டருக்கு லைனு. பட் நான் வந்து நம்ம 10 சென்டிமீட்டருக்கு லைன் போடுவோம். பட் வந்து நம்மளது ஆமோல் பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு ஜாஸ்தி வேணாக்கா 11 சென்டிமீட்டரில் போட்டு 4க்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அப்படி நார்மல் பேசிக் மெத்தட்னாக்கா 10 சென்டிமீட்டர் போட்டு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன், டோட்டல் 15 சென்டிமீட்டருக்கு வந்து நம்ம ஸ்லீவ் லென்த்து ஷார்ட் ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து தான் வந்து நம்ம எல்போவாக இருந்தாலும் 3/4 இருந்தாலும் ஃபுல் ஸ்லீவாக இருந்தாலும் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு க்ளீனாக புரியலனா கூட நான் வந்து தனியாக வந்து உங்களுக்கு பேட்டர்ன் வந்து போட்டிருக்கேன். இல்லைனாலும் தனியாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், தெரியல. இல்லைனா கூட நான் தனியாக வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக போடுறேன். நம்ம 15 சென்டிமீட்டர் ஷார்ட் ஸ்லீவுக்கு பைசப் மார்க் பண்ணிவிட்டு தான் மீது எல்லாமே பண்ணுவோம். ஏன்னா நம்ம பைசப் கிட்ட வந்து கரெக்டாக ஃபிட்டிங் ஆகணும். அதனால் அந்த மாதிரி பண்ணிவிட்டு தான் வந்து பேப்பர் பேட்டர்ன் போடுவோம். ஸோ ஒரு வேளை ஸ்லீவ் உங்களுக்கு இதில் புரியல அப்படின்னு சொன்னாக்கா கூட நான் வந்து நெக்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ் பேசிக் ஸ்லீவ் வரும். அதுக்கப்புறமா வந்து அதை வந்து எல்போவாக கன்வெர்ட் பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்து நமக்கு ஃபுல் ஸ்லீவு 3/4 ஃபுல் ஸ்லீவு. டோட்டலே நமக்கு வந்து எத்தனை இருக்குன்னா ஒரு 4 இருக்குது, அவ்வளோதான். அதாவது ஷார்ட்டு, எல்போ, அப்புறம் 3/4 ஃபுல்லு, ஒரு 4 ஸ்லீவ் தான் வந்து நம்ம கை ஃபுல்லாகவே வந்து நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம டிசைன் அதில் பண்ணுறதுலாம் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஓகேவா? இது வந்து நம்ம இந்த ஸ்லீவ் பேட்டர்ன் மாத்திரம் 2 ஃபோல்டிங் போட்டு தான் போடுவோம் பேப்பரை. அதுக்கப்புறம் கிளாத்தில் வந்து 2 கிளாத்தாக போட்டுட்டு நம்ம சென்டராக வச்சு ஓப்பன் பேட்டர்ன் பண்ணி நம்ம கட் பண்ணுவோம். ஸோ நார்மல் மெத்தடில் பண்ணுற மாதிரி இதில் பண்ண மாட்டோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேரியேஷன்ஸு. ஸோ இது முடிச்சாச்சு. இப்போ இது பாருங்கள், இது ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதை நான் காமிக்கிறேன், அவ்வளோதான். இதில் வந்து ஒரு 5-6 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து லென்த்து வந்து ஷார்ட்டேஜ் ஆச்சு. இதுக்கு வந்து நம்ம வேணால் பேட்ச் போட்டு கூட நான் பண்ணுவேன். நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணி பழக்கம் இருக்கிறதால ஸோ டேரெக்டாகவே வந்து நம்ம கிளாத்லேயே வந்து அந்த எக்ஸ்ட்ரா லென்த்தை வந்து கவர் பண்ணிவிட்டு இந்த பேப்பரையே வந்து அப்படியே இந்த பேட்டர்னையே அப்படியே வச்சு முடிச்சாச்சு. மெயினாக வந்து கீழே லென்த்து வந்து அப்படியே ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது தானே, அது ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அந்த ஆமோல் சைடில் நமக்கு ஏதாவது ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா தான் ப்ராப்ளம் வரும். ஸோ ஆமோல் சைடில் நம்ம கரெக்டாக பேட்டர்ன் போட்டாச்சு. கீழே மட்டும்தான் வந்து நமக்கு கொஞ்சம் லென்த்து வந்து ஜாஸ்தியாக வேணுமா இருந்தது. நமக்கு வேணும்னா கூட திருப்பி வந்து நம்ம பேப்பர் பேட்ச் போட்டுட்டு திருப்பி அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம லென்த்தெல்லாம் வச்சு பேசிக்காக பண்ணுறவங்க அதெல்லாமே நீட்டாக பண்ணி நான்லாம் பேசிக்காக பண்ணும்போது அதெல்லாம் வந்து அப்படி தான் கரெக்டாக தான் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு ஐடியாவும் கிடைக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் எப்படி ஒர்க்கை வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஸோ எங்கெங்கே ஷார்ட் பண்ண முடியுமோ அங்கே தான் பண்ண முடியும். எல்லா இடத்துலையுமே வந்து ஒர்க்கை வந்து ஷார்ட் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து இது டைரெக்டாகவே அப்படியே நான் கிளாத்தில் போட்டு பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த கிளாத்தில் அந்த பிரிண்ட்டு வேறு இருக்கிறதால அந்த பிரிண்ட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். ஒரே சைடாக போகணும், இல்லைனா வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆகிடும், அந்த மாதிரிலாம் ஆகும். இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ஆர்ட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாலு, ஃபேஸு அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சு நம்ம கிளாத்தில், அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து போட வேண்டியதாக இருக்கும். இந்த கலம்காரி மெட்டீரியல் அதெல்லாம் கூட ஃபேஸ் வந்து உல்ட்டாவாக போயிடும். அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை வரும். ஸோ பேசிக்காக பண்ணுறவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் இருக்கிறத வந்து வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்கிறத வாங்கி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஸோ அப்படியே நான் டிஃப்ரெண்ட்டாக போனாலும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. அது பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தெரியும், சொல்லுவாங்க சில பேர் பார்த்தா இந்த மாதிரி இப்படி இருக்குன்ட்டு. சில கிளாத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த பிரிண்ட்டை வந்து செட்டே பண்ண முடியாது, நமக்கு வந்து கிளாத்துக்கு வந்து செட் ஆகாது. அப்போ என்ன பண்ண முடியும், ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே போட்டு நம்ம வந்து கட் பண்ணிவிடுவோம்.
ஸோ இப்போ இந்த கை பாருங்கள், நான் 2ஆக கிளாத்தை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணியிருந்தேனாக்கா ஒரு கைக்கு வந்து டால்ஸ் எல்லாம் கீழே வர மாதிரியும் ஒரு கைக்கு வந்து மேலே போகிற மாதிரியும் வந்திருக்கும். அதனால் நான் சென்டராக கட் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி சைடே பிரிண்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஷீட்டு வந்து நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து வச்சு கட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், கரெக்டாக சென்டராக வச்சுட்டு நமக்கு எல்லா பக்கமும் நமக்கு ஷேப் சைடு எப்பயுமே உள்ளே போகிற சைடு வந்து 3 சென்டிமீட்டரும் மேலே இருக்கிற சைடெலாம் வந்து 1.5 சென்டிமீட்டரும், அவ்வளோதான். அது வந்து பேசிக், எல்லாத்துக்குமே அது ஒன்று தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதில் நிறைய வந்து ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது, ரொம்ப ஈஸியாக ஆக்சுவலி. அந்த ஸ்டாண்டர்டெல்லாம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சிட்டோனாக்கா, நோட் பண்ணி வச்சிட்டோனாக்கா நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணாவே போதும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்படியே வச்சு பின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ வரைக்கும் வச்சு பின் பண்ணி நான் வந்து இந்த பேட்டர்னை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதோட பேட்டர்ன் கண்டினியூவேஷன் வந்து நமக்கு ஸ்டிச்சிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூஷனாக வருது. ஸோ அந்த ஸ்டிச்சிங் பார்க்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக புரியும். ஃபஸ்ட்டு வந்து பேட்டர்ன் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்துருச்சுனாக்கா வந்து அடுத்த ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸி தான். ஆன் த மார்க்கிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ஸோ ஸ்டிச்சிங் வந்து நமக்கு அடுத்த வீடியோ போடுறேன். அதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு அந்த ஷோல்டர் கேப் மெஷர்மெண்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். யாராவது பேட்டர்ன் போடணும்னு நினச்சா கூட நீங்கள் அந்த கேப் மெஷர்மெண்ட் செக் பண்ணிவிட்டு போடுங்க. அப்போ வந்து உங்களோட மெஷர்மெண்ட் கண்டிப்பாக வந்து அதில் இருக்கும். எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே அதில் வந்து நான் கொடுத்துருக்குறேன், அதோட இது எவ்வளோ வரணும் அப்படின்ட்டு. அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் பேட்டர்ன் போடலாம். அதனால தான் வந்து இதை தொடர்ந்து இது கண்டினியூவேஷனாக அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவே வந்து உங்களுக்கு அந்த கேப் மெஷர்மெண்ட் வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க, அந்த வீடியோவும் இதையும் வந்து பார்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு போடுறேன். ஸ்டிச்சிங் மெத்தட் ஈஸி தான், சில நுணுக்கங்கள் மட்டும் நம்ம அதில் பார்த்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும், மற்றபடி ஒன்றும் இருக்காது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரிஞ்சால் வந்து உங்களுக்கு புரியல, எங்கே புரியல, எந்த இடத்துல புரியல அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு வந்து தெரியும் நான் எந்த இடத்துல வந்து சரியாக சொல்லலை அப்படின்றது. இல்லை நான் கரெக்டாகவே சொல்லி உங்களுக்கு புரியலையா அப்படின்றது, ரெண்டுமே வந்து நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸில் தான் வந்து என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம ஆக்சுவலி இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கும்போது லைவு வந்து ஆக்சுவலி ஓடிட்டு இருந்தது. நம்ம லைவையும் அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே வீடியோ போட்டுட்ருந்தோம். அதனால தான் வந்து அதில் என்னமோ மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ் வந்து க்ளீனாக தெரியலன்ட்டு நான் வந்து பார்த்துட்ருக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனிவே வந்து இந்த பேட்டர்ன் லாங் வீடியோ முடிஞ்சிடுச்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து எல்லாராலையுமே பண்ண முடியும், ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம இதெல்லாம் போய் கற்றுக்கணுனாக்கா ரொம்ப கஷ்டம். நம்ம வீட்டுக்கே வரும்போது நம்ம ஈஸியாக வந்து கற்றுக்கிட்டு பண்ணலாம். நான் இப்போ வந்து இது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோவில் ஃபுல்லாக வந்து இது முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலி ஸ்டிச்சிங் முடிஞ்சு நான் போட்டுட்டு தான் உங்களுக்கு தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன். நான் வந்து ஃபுல்லாக போட்டு எப்படி சைட்லலாம் எப்படி ஃபிட்டிங் வந்திருக்கு அப்படின்றத அடுத்த ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ ஆல்ரெடியே லாங்காக போயிட்டே இருக்கிறதால நம்ம வந்து திருப்பியும் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணால் இன்னும் ஜாஸ்தியாகவும் பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கே இப்போ கண்டினியூஸாக பார்க்க முடியலனா கூட ஒரு 1/2 hour பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் எடுத்து பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து போகிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து தேவையானவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளோட பேட்டர்ன்ஸ் வரும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நம்மளோட லைவ் வந்து வந்துட்டுருக்கேன். நீங்கள் லைவில் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு இமீடியட் ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும். கமெண்ட்ஸில் கூட நான் அவ்வளோத்தையும் டைப் பண்ண முடியாது. அதனாலேயே வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு தான் வந்து நான் லைவ் வந்துட்டுருக்கேன். நீங்கள் லைவில் வந்து 4-5 மெசேஜில் நீங்கள் கொஷின் கேட்டால் கூட அப்போதைக்கப்போ வந்து நம்ம ஆன்சர் வந்து சொல்ல முடியும். கமெண்ட்ஸ்லனால் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறது வந்து ரொம்ப லிமிட்டடாக ஷார்ட் பண்ணி தான் நம்ம சொல்லணும். அதுலேயும் உங்களுக்கு புரியலனா கூட புரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து லைவ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லைவ் நான் போடுறதே வந்து உங்களுக்கோசரம் தான். நம்ம இந்த பேட்டர்ன் போடும்போது கண்டிப்பாக நிறைய டவுட்ஸ் வரும். ஏன்னா நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு ரொம்ப டஃப்பு டவுட்ஸு எல்லாமே வந்துச்சு. பண்ணுறது கரெக்டானு தெரியலன்றதெல்லாம் டவுட் வந்துச்சு. ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இது உதவியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.